எங்க என்ன எழுதிட்டுருக்கீங்க? பயோடேட்டா எழுதிட்டுருக்கீங்களா? அதில் சேலரி குறிப்பு போட்டிங்களே, எவ்வளோ போட்டீங்க? 3,36,000 போட்டேன். 3,36,000மா? 3,65,000மா? 3,68,000 போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் போட்டிருக்கீங்க? 1000 ரூபாய். ஒரு நாளைக்கு 1000 ரூபா கணக்கு பண்ணி போட்டிருக்கீங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? ஒரு வருஷத்துக்கு 364 நாள். 364 364 நாளா? பார்த்துங்க, எங்கள் வீட்டுக்காரோடைய புத்தி கூர்மையை பார்த்துங்க. 364 நாள். சவுண்டாக சொல்லுங்கள், அப்புறம் மாற்றி சொல்லுங்கள். இல்லை, அதை நீங்கள் உங்கள் வாயால் சொல்லுங்கள். என்ன எத்தனை நாள்? 364. 364 நாள். நீங்கள் சரி, அதுவே வந்து கரெக்டுன்னு சொல்கிறீங்க. அது சரி, ஓகே, விட்ருங்க. அப்போ ஏன் நீங்கள் 368 நாள் போட்டிருக்கீங்க? 68,000 ரூபா போட்டிருக்கீங்க. ஓவர் டைம் எதனா செய்வேன் வேலை அப்படின்ட்டா? அப்படிதான். இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவெல்லாம் சேர்க்க மாட்டீங்க? மெடிக்கல் லீவு கிடையாது. மெடிக்கல் லீவு உங்களுக்கு எதுக்கு? இந்த தீபாவளி பொங்கல் லீவு கிடையாது. அதெல்லாம் லீவ் இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, ஆனுவல் இன்கம் போட்டாங்க. சரி, ஆனுவல் இன்கம் அப்ப என்ன ஆகுது, ஒரு வாரத்துக்கு 7,000 ரூபாய்னா 4 வாரத்துக்கு எவ்வளவு 28,000 வருது. ஸோ 28,000 மென்ஷன் பண்ணி எவ்வளோ அது ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லி போட்டுதான் 3,68,000 வந்தது. சரி, ஓகே அப்படின்னு போட்டு விட்டேன். நம்ம இந்த சயின்டிஸ்ட் இதில் இருக்காங்கல்ல, நாசாலாம், அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த அப்துல் கலாம் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. நீங்கள் மட்டும் போனீங்கன்னு வச்சிங்களேன், உண்மையாக வந்து நம்ம நாட்டுக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ப்ரில்லியண்ட்டாக இருக்கீங்கல்ல. அதுக்கு என்ன பண்ணுறது, எங்கள் அப்பா அந்த அளவுக்கு என்ன ப்ரில்லியண்ட்டாக வளர்த்துட்டாரு. இப்போ தாங்க நீங்கள் உண்மையாக சொல்லி எத்தனை வருஷத்தில். ஓகேங்க, ஸோ ஸ்வீட்டுங்க.